வெல்கம் டு சினிமேஸ் வித் பரத். இன்னைக்கு நம்ம கரை படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எதுக்கு தேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேரு கரசாமி. ஃபர்ஸ்ட் ரீசன் டைரக்டர் விக்னேஷ் ராஜா. ஸோ அவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் தான் போர் தொழில்ன்ற படத்தை எடுத்தார். ஸோ போர் தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சஸ்பென்ஸாகவே அந்த ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் நம்ம அதை எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலுமே சரி, டீசர் பார்த்தாலுமே சரி, உங்களுக்கு அந்த என்ன சொல்ல வராங்க, கதை என்ன கதையில் போகுது அப்படின்றது உங்களுக்கு ட்ரெய்லர் பார்த்தாலுமே அசியூம் பண்ண முடியாது. நம்மளாலுமே சில பேரோட படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இதான் கதையாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இவர் கொடுத்த ட்ரெய்லருமே சரி, டீசருமே சரி, அது எதை நோக்கி போகுது, எதை ட்ராவல் பண்ணுதுன்னு தெரியல. ஓடவா விடுறாங்க. ஆனால் இது 90s செஞ்சுரியில் ராமநாதபுரத்தில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டாக தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அவர் தான் மெயின் ரீசனாக இருக்கார். ஏன்னா அவரோட ரைட்டிங்கும் நல்லா இருக்கும். அவரோட ஃப்ரெண்டு தான் யாரோ கூட சேர்ந்து எழுதியிருக்காங்க ரைட்டிங்கு. ஆனால் டேரக்டர் வந்து இவர் தான். ஸோ இந்த படம் அவரோட டைரக்ஷனில் ரொம்பவே பேசக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா போர் தொழிலே அந்த மாதிரி தான். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தனுஷ் ஹீரோ. உங்களுக்கே தெரியும், கர்ணன்ற படம் எவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாரு. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய ஆக்டர் தான் நம்ம தனுஷ். எல்லாமே அவருக்கு சூப்பராகவே வரும். வெர்சடைல் ஆக்டர் தான் அவர். சரி, எமோஷனலாக இருந்தாலும் சரி, ஃபைட்டாக இருந்தாலும். ஸோ இந்த சீனுக்கு எந்த மாதிரி லுக் வைக்கணும், எந்த மாதிரி ஃபேஸ் கட் வைக்கணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்தில் பெரிய பில்லராக தனுஷை பார்க்குறேன். பாலிவுட்டில் நடிச்சிட்டாரு, ஹாலிவுட்லேயே நடிச்சிட்டாரு. அந்த படம் ஓடுதா இல்லையான்றது செகண்டரி, அது டைரக்டரோட டாக். ஆனால் அவரோட கேரக்டர் வந்து அவர் கொடுத்த கேரக்டரை அவர் நல்லா நடிச்சிட்டு போயிடுவார். ஒரு படம் எங்கே ஹிட் ஆகுதுன்னு தெரியுமா? எல்லாமே அந்த டேரக்டரோட கையில் தான் இருக்குது. டேரக்டர் அவங்க எழுதுகிற ரைட்டிங். ஸோ விக்னேஷ் ராஜா மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்குது. இந்த படத்தை ரொம்ப தலகுனியே வைக்க மாட்டாரு. ஏன்னா அவரோட எடுத்த ஃபஸ்ட்டு படம் போர் தொழில். நீங்கள் சீன் பை சீன் எங்கேயுமே அந்த லேக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு டேரக்டர் உக்காந்து அந்த சீனை எழுதினா மட்டும்தான் அது வெளியே வரும்போது ரொம்ப அழகாக வரும். அதே மாதிரி தான் கரை இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்தாலுமே அந்த படத்தோட கதை தான் மேட்டர். ஸோ கதை எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது தான் மெயின். எல்லாரை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே ஓடினா படம் ஹிட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு அது படமாக வெளியே வரும்போது அந்த ஸ்க்ரீன் பிளேவும் உங்களுக்கு எங்கேஜிங்காக தெரியும். ஸோ அதை கொடுப்பாருன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது டேரக்டர் மேலே. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். ஸோ மியூசிக் ரொம்பவே இந்த படத்துக்கு பலமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த ட்ரெய்லருக்குள்ளே மறைச்சிட்டே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. 91 நடக்குதுன்னு நினைக்கிறேன். 1991 நடக்கிற படம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த விஷுவலாகவே உங்களுக்கு அந்த படம் அப்படி தான் காமிக்குது. ஒரு ஊர் இருக்க சப்ஜெக்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே அப்போது யூஸ் பண்ணியிருந்த அந்த கன்னு, அந்த உருண்டை சொல்லுவாங்க, வெடிகுண்டு வச்சிருக்கிறது, அது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. விளம்பரத்தில் வர மாதிரி இந்த கரை நல்லதா கெட்டதான்னு ஏப்ரல் 30 பார்ப்போம்.